நம்முடைய நிலக்கோட்டை அழகுப்பட்டியின் அழகு நம்முடைய ஜெயராணி அம்மா அவர்களுக்கு இதோ விருதை வழங்குகின்றார்கள். செயலர் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்களும் செயற்குழு உறுப்பினர் மனோகரன் அவர்களும் இணைந்து நினைவு பரிசும் ரூபாய் 25,000க்கான பண முடிப்பும் வழங்கி அவர்களுடைய படைப்பு மேலும் சிறக்க தமிழகமெங்கும் ஏன் உலகமெங்கும் உங்கள் பணியானது வளம் பெற இதோ கூடியிருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் உளமாற வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல துளிர் இலக்கிய நண்பர்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது சென்னையிலேயே கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு இலக்கிய அமைப்பு, அதாவது பெரிய அரசியல் அமைப்புகள், அந்த மாதிரி பெரிய அமைப்புகள்னால் ஒரு அரங்கு நிறைந்த கூட்டம் இருக்கும். ஆனால் ஒரு இலக்கிய அமைப்புக்கு இப்படி ஒரு அரங்கு நிறைந்த கூட்டம் வந்திருக்கிறது, இவ்வளோ பேர் இலக்கியத்தின் மேலே ஒரு பற்று கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் எனக்கு தெரியும், நான் திண்டுக்கல்லில் தான் நான் படித்தேன், நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டாங்க, தெரியாதுன்னு நினச்சேன், பட் எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் எம்பிஎம் கல்லூரியில் தான் படித்தேன். என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்க சிறு நகரங்களில் கொஞ்சம் இலக்கிய செயற்பாடும் சமூக செயற்பாடுகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற பகுதி அப்படின்னு தான் நான் திண்டுக்கல் மாவட்டத்தை என்னோட அனுபவத்திலேருந்து நான் கருதுகிறேன். பட் ஆனால் இந்த துளிரோட வருகைக்கு அப்புறம், அவங்களோட முன்னெடுப்புக்கு அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வீடியோவில் பார்த்தேன். நிறைய நிகழ்வுகளை அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க. அது உண்மையிலேயே இங்கேருந்து இன்னும் நிறைய இளம் படைப்பாளிகளை உருவாக்கும். வாசிப்பின் மீது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பையும் ஒரு காதலையும் அது உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ துளிர் இலக்கிய நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்த உடனே எனக்கு ரொம்ப, அதாவது இந்த விருது அறிவிக்கப்பட்ட உடனே சென்னையில் என்னோட நண்பர்கள் சொன்னது துளிர் விருதுக்கு போகிறீங்களா, பயங்கரமாக கவனிப்பாங்க அப்படி தான் சொன்னாங்க. அது எதுக்கு திருப்பி அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கே கூட ஆச்சரியமாக இருந்தது. விருந்தோம்பல், தமிழர் பண்பாடு விருந்தோம்பல் அப்படின்றது நம்ம இப்போல்லாம் அது அப்படி இருக்கா, அந்த தன்மையோடு இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. நான் நிஜமாகவே இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு விருந்தோம்பலை நான் உளப்பூர்வமாக நான் என்ஜாய் பண்ணேன், அனுபவித்து சாப்பாடு என்னால் நிகழ்ச்சிக்கே வர முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கவனிப்பு அது. ஸோ அது மட்டும் இல்லை, நான் அந்த மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவங்க ரைட்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக ஒரு சினிமா பிரபலம் இல்லை ஒரு அரசியல் பிரபலம் அவங்கள தான் அப்படி அந்த மாதிரி ஒரு உவகையோடு அறிமுகப்படுத்துவாங்க. பவா தோழரை அறிமுகப்படுத்தும் போதும் சரி, என்னையும் அறிமுகப்படுத்தும் போதும் சரி, அந்த ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியை அவங்க வெளிப்படுத்தினது, அந்த பெருமையை அவங்க வெளிப்படுத்தினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே. ஸோ அன்சாரி தோழர், ராஜசேகர் தோழர், அப்புறம் சுவாமிநாதன், நான் 25 பேர்கிட்ட இந்த அமைப்பில் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். அப்புறம் பவா தோழர், அவர் தான் இதை பரிந்துரைச்சிருக்காரு. அவர் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உயரத்தில் வச்சு பார்க்குற ஒரு மாமனிதர். அவர் இலக்கியத்துலேயும் சரி ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அவர். நான் காலேஜ் படிக்கும்போது அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். மெரில் ஸ்ட்ரீப்னு ஒரு பிரமாதமான ஆர்டிஸ்ட் பண்ண படம் அது. அதில் அவங்க ஒரு கதை சொல்லி கதாபாத்திரத்தில் வருவாங்க. எனக்கு கதை சொல்லினாலே அந்த கேரக்டர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. ரொம்ப எனக்கு நாமளே கூட இப்படி அது எப்படின்னா, ரொம்ப அந்த படத்தை எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் யூடியூப்பில் இருக்குது பாருங்கள்.
அவ்வளோ பேஷனேட். அப்போ நம்ம ஒரு வரி சொன்னோம் அப்படின்னா அந்த வரியிலேருந்து அவங்க ஒரு முழு கதையை சொல்லுவாங்க அப்படின்றது. அப்படி ஒரு கேரக்டரை வந்து நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து பவா தோழர் தான். நாங்கள்லாம் எழுதுகிற என்ன சொல்கிறது, அந்த எழுத்தாளர்கள், சிறுகதைகள், நாவல்கள், குறிப்பாக சிறுகதைகள் வந்து அவர் ஒரு மறு உயிர் கொடுக்குறார். அது நம்ம எழுதி ஒரு உயிர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கதையை அவர் சொல்கிறதன் மூலமாக அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு உயிர் கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் என்னோட முதல் சிறுகதை தொகுப்பு வந்து செந்நிலம். அதிலிருந்து ஒரு கதையை அவர் 2-3 இடத்துல செந்நிலம்ன்ற பேரில் தலைப்பில் இருக்க கதையை வந்து அவர் சில கூட்டங்களில் அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். தோழருக்கு என்னோட நன்றியை, மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். பேசிக்கலி இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு 25 ஆண்டுகளாக நான் வந்து பத்திரிகையாளராக பல்வேறு தமிழ் ஊடகங்களில் வந்து செயல்பட்டிருக்கேன். என்னோடய கோர் ஏரியா ஆஃப் ஜேர்னலிஸ்டிக் ஒர்க் வந்து ஸோ அப்படி இருக்கும்போது இடையில சில கதைகள்லாம் எழுதணும்னு தோணும். நம்மளுக்கு ரொம்ப மனசை பாதிக்கிற சில விஷயங்கள்லாம் எழுதி வைக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஆரம்பிப்பேன், அப்புறம் அப்படியே விட்டுருவேன். அந்த மாதிரி தான் ஒரு ஃபிக்ஷனுக்குள்ளே வர்றதில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப பிஸியாகவும் இருந்த டைம் அப்படின்றதுனால ஃபிக்ஷனுக்குள்ளே புனைவுக்குள்ளே வர்றதில் எனக்கு ஒரு மனரீதியாகவும் ஒரு தயக்கம் இருந்தது. சூழலும் அப்படி அமையலை. ஸோ இப்போ வந்து ஒரு 25 வருஷம் ஒரு பத்திரிக்கையாளராக பணிபுரிஞ்சு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் இந்த ஃபீல்டுக்கு போகிறது கொஞ்சம் கம்மியானதுனால முக்கியமாக நண்பன் நரன் வந்து நீ எப்படியாவது இந்த சிறுகதை, குறிப்பாக நாவல் எழுதணும்னு என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் சரி சிறுகதைகளையாவது இது நீ வச்சிருக்கேன்னு சொல்கிறேல, அதையாவது கொஞ்சம் தொகுத்து கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னோடய ஃபோல்டர் ஃபைல் எல்லாம் தூசி தட்டி எடுத்து அதிலிருந்து ஓரளவுக்கு நம்ம அதை எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற இருக்க கதைகளை தேர்ந்தெடுத்து தான் நான் இந்த முதல் செந்நிலம் தொகுத்து கொடுத்தேன். ஸோ அது நரன் போட்ட ப்ரெஷர் தான் அதுக்கு காரணம். இல்லைன்னா நான் இன்னும் அந்த யோசிச்சுட்டே இருந்திருப்பேன், இது சரியாக இருக்குமா. ஏன்னா நான் எழுதுகிற கதைகள் நரன் சொன்னது மாதிரி முழுக்க அது வந்து நிஜம் சார்ந்தது. அதில் புனைவு வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலி. அதனால தான் அது ஒரு டாக்கு ஃபிக்ஷன் மாதிரி இருக்குமோ. நம்ம வந்து கட்டுரைகள்லையும் இதே மனிதர்களை நம்ம கையாண்டிருக்கோம், அது புனைவுக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தயக்கமெல்லாம் எனக்கு நிறைய இருந்தது. நான் ஏற்கனவே பேசின சில நிகழ்ச்சிகள்லையும் நான் சொல்லியிருக்கேன், இந்த கதைகளில், இந்த 9 கதைகளில் இருக்க மனிதர்கள் வந்து என்னோடய கட்டுரைகள்லையும் இருப்பாங்க. இப்போ அடுத்து கருப்பு வானம் தொகுப்பில் வர்ற மனிதர்களும் வந்து நிஜத்தில் நான் களப்பணி மூலமாக சந்தித்த மனிதர்களோட வாழ்க்கையிலேருந்து மொத்த வாழ்க்கையுமோ இல்லை ஒரு சில கூறுகளையோ எடுத்து தான் வந்து நான் அதை புனைவாக மாற்றிருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா, நம்மளை மாதிரி ரொம்ப ஒரு பாகுபாடுகளும் ரொம்ப ஒரு சமூக ரீதியான சிக்கல்களும் அதிகம் உள்ள ஒரு சமூகத்தில் அதை வந்து புனைவில் இருந்து அதை விலக்கி வைக்க முடியாது. அது வெறுமனே வந்து ஒரு கட்டுரைகள் சார்ந்து ஒரு செய்தி கட்டுரைகளோ இல்லை ஆப்புனைவு சார்ந்தோ மட்டும்தான் அதை எழுதணும் அப்படின்னு கிடையாது. புனைவு இலக்கியத்துக்குள்ளே அந்த கோர் நம்ம சமூகத்தோட மைய பிரச்சனைகள் வந்து அதுக்குள்ளே பேசப்படணும். வெறும் அகமாக மட்டும் இல்லாமல் இலக்கியம்ங்கிறது வந்து அகமும் புறமும் கலந்த விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த கேப் ஒன்று நான் எப்போவுமே ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை என்னால் செய்ய முடியுமா? நிறைய பேர் அதை செஞ்சுருக்காங்க. பட் என்னோட நான் படித்த வரைக்கும் அந்த ஒரு கோர் என்ன சொல்கிறது, அந்த சீரியஸான அந்த தன்மையோட அது அப்படியே வெளிவந்திருக்கா அப்படின்னா எனக்கு அதில் நிறைய போதாமைகள் இருக்கிறதா தோணுது. ஸோ அதனால நான் பார்த்த அவ்வளோ வன்முறைகள் இந்த சமூகத்தில் நடக்குது, பெண்கள் மேலேயும் சரி, இங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலேயும் சரி. அதை வந்து ஒரு புனைவாக கொண்டு வரும்போது நிறைய பேர் வந்து கட்டுரைகள் வாசிக்கிறதுல ஒரு தொய்வு இருக்கும், எல்லாருக்கிட்டையும் போர் அடிக்கும் உண்மையிலே கட்டுரைகள் வாசித்தா. ஆனால்
புனைவுன்னு வரும்போது சிறுகதைகளாவோ நாவலாவோ அதை வரும்போது அதுக்கான வாசக பரப்பு அப்படிங்கிறது அதிகம். ஸோ அந்த ஏரியாவை தான் வந்து நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த செந்நிலம் தொகுப்பு. அதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது வந்து நல்ல நல்ல அதாவது பவா மாதிரியான எழுத்து ஆளுமைகளும் சரி, இளைஞர்கள் ரொம்ப கல்லூரி மாணவர்களும் வந்து அந்த நூலை அந்த வாசிப்பு வட்டம், கல்லூரிகளுக்குள்ளே இருக்கிற வாசிப்பு வட்டத்தில் அதை செந்நிலம் நூலை விவாதிக்கிறது, அதுக்காக என் கூட பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, இது பிரச்சனைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறதுலாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நிறைவாக இருக்குது. புனைவுக்கு வந்ததுக்காக நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து என்னோடய கருப்பு வானம் தொகுப்பு வந்து சால்ட் பதிப்பகத்தில் தான் வெளிவருது. அநேகமாக துளிர் இலக்கிய நண்பர்கள் அதுக்கு ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். உண்மையிலே விளிம்புநிலை மக்களுக்காக எழுதின தோழர் ஜி நாகராஜன் அவர்கள் பேரில் இந்த விருதை திண்டுக்கல்லில் நான் பிறந்து வளர்ந்து படித்த திண்டுக்கல்லில் இலக்கியத்தின் மேல் இவ்வளவு அன்பு கொண்ட துளிர் இலக்கிய அமைப்பின் சார்பில் நான் பெற்றுக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ.